பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் பாருங்க, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். நம்ம தொடர்ச்சியா ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் டீடைல்டா இந்த வசனத்தை வாசிச்சா எத்தனை ஆசீர்வாதம், அதேபடி இந்த வசனத்தை வாசிக்காம போனா என்ன உண்டாகும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் சும்மா சொல்லல, வசனத்துல திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க, அசட்டை பண்றவங்க, ரிஜெக்ட் பண்றவங்க, கேட்காம ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனைக்கு செவி கொடுக்காம போறவங்க நாசம் அடைவாங்கன்னு வசனம் சொல்லுது. அப்ப நாசம் அடைவாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஆசீர்வாத குறைவு ஏற்படும், சமாதானம் இருக்காது. நாம் எடுத்து வைக்கிற எந்த காரியத்திலையுமே ஒரு சின்ன வெற்றியை கூட நம்ம பார்க்க முடியாது. வெற்றி இல்லைன்னா நமக்கு சமாதானம் இருக்குமா? ரொம்ப ஒரு பெரிய இழப்பை பார்த்து சோர்ந்து போயிருவோம் நம்ம வாழ்க்கையில. ஏன் நமக்கு இந்த சோர்வு அப்படின்னா, கர்த்தர் நமக்கு தருகிற ஆலோசனைகளை செவி கொடுத்து கேட்பதே கிடையாது. சரி, இந்த வசனத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஆலோசனைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு, கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். எதுக்கு? நம்ம நல்லதுக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த வசனத்தை தினந்தோறும் வாசித்து கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆலோசனைகளை, கட்டளைகளை, வாக்கு தத்தங்களை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா தான் நாம் எடுத்து வைக்கிற எல்லா காரியத்திலையும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, இல்ல இந்த ஆலோசனையை காது கொடுத்து கேட்டும் உங்க விருப்பத்தை முன்னாடி வச்சு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஆலோசனைகள் அப்படியே ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் மாற்றி அமைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே முடியும்னு கேட்டா, இந்த பைபிள் இருக்கிற வசனம் எல்லாமே கர்த்தருடையது. 1ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் வார்த்தையாய் இருக்கிறார். இந்த வசனமா தான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவரையே நம்ம ரிஜெக்ட் பண்ற மாதிரி, இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனைகளை ரிஜெக்ட் பண்ணும்போது எத்தனை ஆசீர்வாத குறைவு ஏற்படும் தெரியுமா? ஒரு சகோதரனோட வாழ்க்கையில கர்த்தர் நிறைய ஆலோசனைகளை இந்த வசனத்தின் மூலயமா கொடுத்தார். நிறைய ஆலோசனைகள், நிறைய கட்டளைகள், நிறைய வாக்கு தத்தங்கள். ஆனா அந்த வாக்கு தத்தம் எடுத்துக்கிட்டாரு, கட்டளைகளையும் ஆலோசனைகளையும் எடுத்துக்காம தன்னுடைய சொந்த யோசனையில அவர் செய்ய ஆரம்பித்தார். தன்னுடைய வேலையிலையும் வியாபாரத்திலையும் தேவன் ஆசீர்வதிக்கவே முடியலையே. தொடர்ச்சியா போராடி 3 வருஷம் 4 வருஷம் போராடுறாரு. வியாபாரத்துல ஆசீர்வாதமே இல்லை. தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் இழந்து, நிம்மதி இழந்து, அதுக்கப்புறமா ஆண்டவரேன்னு சொல்லி தேடும் போது கர்த்தர் பேசிடுவாரா என்ன? இங்க வசனம் சொல்லுது, நாசம் அடைவான்னு சொல்லக்கூடாது. நம்ம தேவ பிள்ளைகள் என்னைக்குமே கர்த்தருடைய ஆலோசனைக்கு நிகராய் நம்முடைய யோசனை வைக்க கூடாது. ஆண்டவரே நீங்க சொல்றபடி நான் செய்யறேன் ஆண்டவரேன்னு சொல்லி கீழ்ப்படுகிற பிள்ளைகளை தான் கர்த்தருக்கு பிடிக்கும். தயவு செய்து நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இன்னைக்கு நாங்க கற்றுக்கொண்ட ஒரு காரியம், திருவசனத்துக்கு கீழ்ப்படியணும். நீர் வார்த்தையா இருக்கிறீர். நீர் எங்களுக்கு தருகிற ஆலோசனைகளை, கற்பனைகளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாதான் வாக்கு தத்தம் நிறைவேறுங்கிறத எங்களுக்கு தெரியாம இருக்குதுப்பா. இதை அறிந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பேசும், எங்களுக்கு ஆலோசனை தாரும் ஆண்டவர். அதன்படி நடக்க கிருபை தாரும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you.